ஒரு செருப்பு கடையில் ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்துருக்கிறான், ரொம்ப துடிப்பான பையன், நல்ல வேலை பார்த்துட்டே இருந்திருக்கான். ஒருத்தர் வந்திருக்காரு, தம்பி செருப்பு வேணும்னு செலக்ட் பண்ணியிருக்காரு, 500 ரூபாய் அந்த செருப்பு. பார்த்தா அவர்கிட்ட 300 ரூபாய் தான் இருக்குது. உடனே 300 ரூபாய் கொடுத்துட்டு, தம்பி 200 ரூபாய் நீங்க நாளைக்கு கூட வந்து கொடுங்க நாச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். செருப்பை வாங்கிட்டு போயிட்டார். இப்போ முதலாளி பார்த்துட்டே இருந்தார், யார் அவரு தெரியாது அப்படின்றான். என்ன யாருன்னே தெரியாது, அட்ரஸ் தெரியுமா தெரியாது, மொபைல் நம்பர் வாங்கினியா வாங்கல, என்ன யாருன்னே தெரியாதவனுக்கு நீ பாட்டுக்கு 300 ரூபாய் வாங்கிட்டு செருப்பு கொடுத்துட்டியா, 200 ரூபாய் எப்படி திருப்பி தருவான், அவன் எப்படி வருவான், அதெல்லாம் வருவான் முதலாளி, எப்படா வருவான், வருவான் எப்படா வருவான், 2 வலது கால் செருப்பா கொடுத்து விட்டுருக்கேன், அவன் கண்டிப்பா வந்துதானே ஆகணும் அப்படின்றான். இந்த மாதிரி ஆட்கள் அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, நம்ம கவலையப்பட வேண்டாம், அந்த வேலைக்கு நம்ம போகவே வேண்டாம், அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி வேலை ஆட்கள் அமைந்து விட்டார்கள் என்றால் வாழ்க்கையே சொர்க்கமா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஏற்குமாறு அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, ரொம்ப சங்கடமா போயிடும். 2 தொழிலதிபர்கள் ஒரு மீட்டிங்ல சந்திச்சுக்கிட்டாங்க. ஒரு தொழிலதிபர் சொல்லியிருக்காரு, உலகத்திலேயே பெரிய முட்டாள் என்கிட்ட வேலை பார்க்குற ராமசாமி தான் அப்படின்னு இருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, அதாவது பரவாயில்ல, ஏன் வேலை பார்க்குறான் குப்புசாமின்னு ஒருத்தன், அவன் தான் பெரிய கடஞ்செடுத்த முட்டாள், எங்க நிறுவீங்க. உன்னை இவர் கூப்பிட்டுருக்காரு, ராமசாமிங்க வா, என்ன முதலாளின்னு வந்திருக்கான். பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்து, ஐயாவுக்கு ஒரு நல்ல ஆடி காரா பார்த்து வாங்கிட்டு வந்து ஒயிட் கலர். சரிங்க முதலாளி.